நம்ம என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல் ஸ்ரீ 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 பரமஹம்சர் யோகானந்தர். ஸோ இவங்களுடைய குட்டி புக்கை நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனைத்தும் எண்ணத்தின் ஆற்றல் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இறுதியான ஆராய்வில் அனைத்து எண்ணத்தின் ஆற்றலே என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா விஷயத்துக்குமே எண்ணம் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. உங்கள் உடல் நீங்கள் வசிக்கும் வீடு பகல் வெளிச்சம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசிக்கக்கூடிய நம்மளுடைய வீடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பகல் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க மார்னிங் டைமில் நம்மளுடைய உடம்பு வந்து வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் காண்பவை அனைத்தும் நீங்கள் நன்றாக காண்பதற்கு உதவி செய்யும். அப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா தெளிவாக பார்க்க முடியுது. நம்ம அது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்னா யோசிக்கிறோம். ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்மளுடைய மைண்டில் வந்து என்ன ஆயிருக்கும்னா ஸ்டோர் ஆகியிருக்கும். இவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சனா தெரியாத பர்சனா இவங்களை நம்ம எப்போ பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெக்கார்டு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ உதவி செய்யும், காண்பதற்கு உதவி செய்யும். நீங்கள் அழிந்துள்ள கண்ணாடி நம்மளுடைய மைண்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி சொல்கிறாங்க. நம்மளால் எல்லாமே என்ன செய்ய முடியுதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஆகிய அனைத்தும் உறைந்து எண்ணமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்ச எண்ணம் மூலமாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போது நீங்கள் உறங்கி இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா நைட்டு நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா தூங்கிட்டோம். தூங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா வருது. அப்போ கனவு அப்படிங்கும் போதே நம்ம தியாசபியில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்ட்ரல் வேர்ல்டை பற்றி நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம நைட்டு வந்து நம்ம எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம என்ன செய்வோம்னா போவோம். ஸோ அப்போ அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு தோட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா நடந்தது போல் கனவு காண்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஸோ கனவுல நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு தோட்டத்துக்குள்ளே நம்ம நடக்கிறோம். திடீரென ஒரு பாம்பு வெளியில் பாய்ந்தது உங்கள் காலில் கடித்து விடுகிறது. நீங்கள் பெரும் பயத்துக்கு உள்ளாகி கடுமையான வலியை அனுபவிக்கிறீர்கள். ஸோ இப்போ வந்து கனவுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. கடித்த உடனே உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து பயங்கர பெயினை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உணர்றீங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. உங்களை மருத்துவரிடம் இட்டு செல்கிறார்கள். உடனே வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்டேயும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே கனவுல வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது. அவர் உங்களுக்கு ஒரு விஷ முறிவு மருந்து கொடுக்கிறார். படிப்படியாக நீங்கள் நன்றாக ஆகிறீர்கள். இனி வலியே இல்லை. இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடச்சி உங்களுடைய பெயின் எல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருச்சுன்னா விட்டுருச்சு. கனவு உலகில் என்ன நடந்தது? நீங்கள் அழகிய தோட்டத்தை ரசித்தீர்கள், பயத்தையும் வலியையும் அனுபவித்தீர்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கனவுல வந்து நம்ம என்ன ரசித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு தோட்டத்தை வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா ரசித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பயம் வலி அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம பாடியில் வந்து என்ன செஞ்சோம்னா ஃபீல் பண்ணோம். மருந்தினால் சிகிச்சை பெற்ற பின்பு நன்றாக ஆகிவிட்ட உணர்வையும் உணர்ந்தோம். ஸோ மருந்து கொடுத்த உடனே நம்ம பாடி நல்லா ஆனதையும் நம்ம என்ன செஞ்சோம்னா ஃபீல் பண்ணோம். ஆனால் இந்த அனைத்து அனுபவங்களும் உங்கள் கனவில் நிகழ்ந்தது என்ற எண்ணத்தின் பலன்களை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இது எல்லாமே எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கனவு வேர்ல்டில் நாம் நடந்தது. நீங்கள் விழித்தவுடன் கூறுகிறீர்கள் நல்ல வேலை, என் காலில் எந்த கடியும் இல்லை. நம்ம கண்ணை முழிச்சோன்னு என்ன சொல்கிறோம்? அப்பாடோ நான் நிஜமாலே எனக்கு தூக்கத்தில் பாம்பு என்னை கடிச்சிருச்சுன்னு நினச்சேன். நல்ல வேலை என்னை எதுவும் கடிக்கலப்பா, நான் நல்லா சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. எந்த மருந்தும் இல்லை, எனக்கு என்ன நேர்ந்தது, இது ஒரு கனவு தானே, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா நினைக்கிறோம். ஏதோ கட்ட கனவு நம்ம இப்படி போய் கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா நினைக்கிறோம். பட் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்ணம் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்துக்கு வந்து அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாங்கன்னா உணர்த்துறாங்க. நம்ம கனவு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிஜமான ஒரு வேர்ல்டில் இல்லாட்டினா கூட நம்ம அந்த எண்ணத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம். ஒரு தோட்டத்தில் இருக்கிறோம், அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த தோட்டத்தை ரசிக்கும் போது நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல சந்தோஷமாக இருக்குது. இதை தான் நம்மளுக்கு மாஸ்டரும் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எதோடி கனெக்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய உணர்வுகளோடு என்ன செஞ்சுருக்குன்னா கனெக்ட் ஆகி இருக்குது.
அப்போ பாம்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். அது கடித்த உடனே அது ஒரு எண்ணம் தான், ஆனால் நம்மளுக்குள்ள உடனே என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வலி எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம்னா உணர்றோம். அப்போ எண்ணத்தோடைய சக்தியை நம்ம என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. கனவு உலகில் பாம்பு கடி, வலி, தோட்டம், மருந்து அனைத்தும் மிகவும் நிஜமாக தோன்றியது. இது எல்லாமே உண்மை மாதிரி தான் நம்மளுக்கு கனவுல வந்து என்ன செஞ்சுச்சுன்னா தோணுச்சு. கனவு கடியை குணப்படுத்துவதற்காக நீங்கள் கனவு மருந்தை உட்கொள்ள வேண்டி இருந்தது. ஸோ அதில் நம்ம என்ன செஞ்சோம், ட்ரீமில் நம்ம மெடிசன் வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம். ஆனால் அக்கனவு உலகில் இந்த கடி, வலி, மருந்து மற்றும் தோட்டம் ஆகியவற்றுக்கிடையே என்ன வேறுபாடு இருந்தது? ஸோ இதில் என்ன வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. ஸோ நிஜ உலகத்தில் நம்ம என்ன விஷயத்தை பார்த்தோமோ அதே தான் நம்ம அங்கேயே என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். அப்போ எண்ணத்தோடைய சக்தியை நம்ம என்ன செய்யணும்னா உணரணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆனால் உங்கள் கற்பனை அவற்றின் எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்தது என்றால், ஒரு கனவு பாம்பு உங்களை கடித்தவுடன் நீங்கள் கனவு வலியை உணர்ந்தீர்கள். ஸோ அப்போ நம்ம அந்த ட்ரீம் வேர்ல்டில் நம்மளை வந்து ஒரு கனவுல தான் ஒரு பாம்பு கடிச்சிச்சு. கடித்த மாத்திரத்தில் நம்ம பாடியில் நம்ம என்ன செஞ்சோம், பெயினை வந்து என்ன செஞ்சோம்னா ஃபீல் பண்ணோம். மேலும் நீங்கள் கனவு மருந்தை உட்கொண்டவுடன் அந்த வலி கனவு நிவாரணம் அடைந்து விட்டது. ஸோ நம்ம பழையபடி நம்ம என்ன செய்யணும்னா மெடிசன் எடுக்கிறோம். எடுத்த உடனே அந்த வலி வந்து என்ன செஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்போ இது எல்லாமே எண்ணங்கள் தான் அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுக்கு உணர்த்துறாங்க. அதே போல் இந்த வரையறுக்கப்பட்ட இந்த உலகம் இப்போ இந்த வேர்ல்டை பற்றி சொல்கிறாங்க. இது கனவு வேர்ல்டில் நம்ம ஈஸியாக நம்ம அதை என்ன செய்கிறோம்னா விட்டுடுறோம். ஸோ இந்த உலகம், இந்த ஸ்தூல சரீரத்தையும் கனவு கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ நம்ம இப்போ இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் வேர்ல்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொண்டு சொல்கிறாங்க. மேலும் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ள நிஜத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஸோ இதில் இங்கே இருக்கிறதுனாலும் சரி, அங்கே இருக்கிறதுனாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நிஜத்தை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒப்புக்கோங்க. இந்த பிரபஞ்ச கனவை கண்டு கொண்டிருக்கும் வேளையில் அனைத்தும் மாயை. இந்த மாயையினால் பாதிக்கப்பட மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம அந்த ஒரு கனவு கண்டுட்டு இருந்தோம்ல, அப்போ நம்ம வந்து இது மாயை, இதில் நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கனவுல நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த பாம்பை பார்த்தோன்னா நம்ம பயப்படுறோம், அந்த கடி வந்து நம்மளுக்கு வலியை தருது, எல்லாமே நம்மளுக்கு நடக்குது. இது எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்மள ஒரு காட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு அனிமல் கிட்டக்க நம்ம மாற்ற மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா பார்த்துருப்போம். உடனே நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா பயந்து அடித்து தூக்கத்துலேருந்து என்ன செய்வோம்னா முழிப்போம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனவை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்பாடோ இது கனவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த படைப்பு கனவில் உடல் இருக்க தான் செய்கிறது. அப்போ அந்த கனவுல நம்மளுடைய பாடி என்ன செய்யுதுன்னா இருக்குது. நீங்கள் இந்த உடலில் உள்ளவரை நீங்கள் அதனுடன் இருப்பவை ஒப்புக்கொள்ள தான் வேண்டும். ஸோ இந்த பாடியோடு இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ன செய்யணும்னா ஒத்துக்க தான் செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஜட பொருட்கள் நிஜமானவை அல்ல என்று நீங்கள் கூற முடியாது. அப்போ வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டு வந்து பொய் அப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. அவை நிஜம்தான். ஒன்றோடு ஒன்று சார்ந்துள்ள கருத்தின்படி இவ்வாறாக இல்லை எனில் ஒருவன் விஷத்தை குடித்ததும் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பான். ஆனால் விஷத்தை குடிக்கும் சாதாரண மனிதன் முடிவு மரணம்தான். ஜட பொருளுக்கும் நிஜத்துவம் இல்லை என்று அவன் நம்புவது முட்டாள்தனமாகும். அவன் மன பிரம்மையால் அவ்வாறு கூறுகிறான். ஸோ நம்ம அந்த தியாசபியில் படிப்போம் இல்லையா, அந்த எல்லா வேர்ல்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்டட் ஆகி தான் இருக்குன்னு. ஸோ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிழக்கு கடற்கரை பகுதியை சேர்ந்த ஒருவர் என்னிடம் ஜட பொருளின் பொய்மையை பற்றி தன் உயர்ந்த நம்பிக்கையை தற்பெருமையுடன் அவர் கூறிய ஒரு பெண்மணியை பற்றி கூறினார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஒருத்தர் கிட்டக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனவு உலகத்தை பற்றிலாம் நான் பெருசாலாம் நான் இது பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு அந்த பர்சன் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு சரியான பாடம் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா புகட்டியிருக்காரு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நெருப்பு ஒரு மாயை, அது என்னை பாதிக்காது என்று அவள் கூறுவாள். ஸோ அப்போ வந்து அந்த லேடி வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம், இந்த நெருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மாயை தான், இது வந்து என்னை என்ன செய்யாதுன்னா பாதிக்காது. அவர் பதில் ஒன்றும் கூறவில்லை. அதுக்கு அந்த பர்சன் வந்து என்ன செய்யவே இல்லையா, பதில் ஒன்றுமே கூறவே இல்லையா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. அப்பெண்மணி பார்க்காமல் இருக்கும்போது தீக்கோலை நெருப்பிலிட்டு வெப்பப்படுத்தி அதை கொண்டு வந்து அவள் முதுகை தொட்டார்.
அவள் ஓ ஏன் இவ்வாறு செய்தீர் என்று அலறினாள். அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீக்கோல் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி அந்த அம்மாவுடைய முதுகில் கொண்டு போய் என்ன செஞ்சிருக்காருன்னா இவர் வச்சிருக்காரு. அப்போ அந்த அம்மா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வலியில அலறியிருக்காங்க. அப்போ ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் அமைதியாக பதில் அளித்தார். நல்லது, நெருப்பு ஒரு மாயை, உன் உடல் ஒரு மாயை, இந்த வலி ஒரு மாயை. அப்படி இருக்க நான் எவ்வாறு தீக்கோளால் உன்னை பாதிக்க முடியும்? ஸோ நீ எல்லாமே மாயை மாயைங்கிறல்ல, அப்போ வந்து உன்னுடைய வலியும் இப்போ வந்து மாயை தான். அப்படிங்கும்போது நான் உன்னை எப்படி ஹர்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். ஆனால் அவர் தன் கருத்தை நிரூபித்து விட்டார். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா, அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறத யோகானந்தர் நம்மளுக்கு இங்கே சொல்றாரு. அதாவது எவ்வளவு காலம் நீங்கள் மாயையில் இருக்கிறீர்களோ அதுவரை நீங்கள் ஜட பொருட்கள் நிஜமில்லை என்று கூற முடியாது. ஸோ நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய மாயையில தான் நம்மளும் என்ன செஞ்சுருக்கோம்னா மாட்டிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய மாயை தான் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அதை பற்றின ஒரு நாலேஜோ ஒரு அவேர்னஸோ நம்மளுக்கு வந்து என்ன செய்யலைன்னா இல்லை. அப்படி இருக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாரு. உடம்புல வந்து வலி இருக்கு, ஆனால் உடம்பை வந்து நம்ம மாயை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை நம்மளால உணர முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா கேட்குறாரு. அப்போ பெயினோடு இருக்கும்போது நம்மளால அதை வந்து உணர முடியாதுல்ல, இது மாயை அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உடலில் உங்களுக்கு ஒரு வலி இருக்கும்போது உடல் ஒரு மாயை என்பதை உணர்வது மிகவும் கடினம். எனவே நாம் வெறி ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அதுக்காண்டி உடம்பு மேலே ஓவர் பற்றுவை அப்படிங்கிறதையும் அவர் இங்கே சொல்ல வரல. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் இறைவனின் கனவு எண்ணம் என்பதை என்று நாம் உண்மையிலேயே காணும் அந்நிலை எட்டும் வரை. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கனவோடைய எண்ணம் தான் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம் நிதானமாக என்ன செய்யணும்னா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா சொல்கிறாரு. நம்ம எப்படி பயிற்சிகளெல்லாம் பண்ணி 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 தான் நாம் என்ன செய்வோம்னா முன்னேறுவோம். நாம் இச்சா சக்தியையும் மனோசக்தியையும் படிப்படியாக வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இச்சா சக்தி மனோசக்தி இதை ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும்னா படிப்படியாக நம்ம என்ன செய்யணும்னா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்மளுக்கு வந்து சோல் கிளாஸில் நம்மளுக்கு மாஸ்டர் வந்து இதை எப்படி உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த உடம்பு இல்லை, நான் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி, நான் உணர்வுகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக என்ன செய்வாங்கன்னா உணர்த்துவாங்க. ஸோ நம்ம அப்படியே படிப்படியாக நம்ம என்ன செய்ய முடியும்னா இவால்வ் ஆக முடியும் அப்படிங்கிறத யோகானந்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்மளால ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா உணர முடியும். இது வந்து மாயை அப்படிங்கிறத உணர்ந்து நம்மளால டிட்டாச்மெண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனதை அடக்குவது எப்படி என்று தெரிந்தால் அது செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து நம்ம இதை வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிராட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெடிடேஷன் வந்து நம்ம வேர்ல்டுக்காண்டி, செகண்ட் மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோர்கன் சாதரியன் அவங்களுடைய மெடிடேஷன் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஃபிசிக்கல் பாடியை ஹீல் பண்ணுவோம், எனர்ஜி பாடி ப்ளஸ் எமோஷ்னல் பாடி, மென்டல் பாடி எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம்னா ஹீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து நல்ல ஒரு மூலிகை நிறைஞ்ச குளத்துக்குள்ளே நம்மளை ஹீல் பண்ணுவோம். எமோஷ்னல் பாடிக்கு நல்ல ஒரு பேபி பிங்க் ஃபால்ஸ்க்குள்ளே நம்ம நிற்கிற மாதிரியும், நம்மளோட எமோஷ்னல் பாடியில் இருக்கக்கூடிய பேச்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா அழிக்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு நம்ம எமோஷ்னல் பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எடுத்து போட போகிறோம். அதே மாதிரி மென்டல் பாடிக்கு பண்ண போகிறோம். திருப்பி வந்து ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6ஆவை எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு 5th ஸ்டெப் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போட்டிக்க போகிறோம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light
love and power. Restore the divine plan on earth. So be it, so be it, so be it. Namakandi Panikalam. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரும் செல்கிறது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நல்ல மூலிகை நிறைஞ்ச ஒரு குளத்தை நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த குளத்துக்குள்ள நம்ம மெதுவாக இறங்குற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நம்ம கூட நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அந்த குளத்துக்குள்ள அப்படியே இறங்குறாங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ அந்த மூலிகை நிறைஞ்ச அந்த குளத்துக்குள்ள நம்ம இப்போ அப்படியே இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி, நம்மளுடைய எனர்ஜி பாடியில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது முழுமையாக ஹீல் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அந்த இடத்துக்குள்ள இந்த மூலிகை நல்ல ஊடுருவி சென்று நல்ல ஹீல் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்போ மெதுவாக நம்மளுடைய உடம்பு நல்ல ஹீலான மாதிரி பார்க்கலாம். இப்போ மெதுவாக அந்த மூலிகை குளத்திலிருந்து நம்ம எந்திரிக்கலாம். 1, 2, 3, 4. அந்த படி வழியாக நம்ம ஏறி வெளியில் வரோம். 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நம்ம அப்படியே நடக்கிறோம். நல்ல ஒரு பேபி பிங்க் நிறைஞ்ச ஒரு ஃபால்ஸை நம்ம பார்க்குறோம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அந்த ஃபால்ஸ்குள்ளே போய் நம்ம நிற்கிறோம். பேபி பிங்க் நிறைஞ்ச அந்த ஃபால்ஸு நம்மளோட எமோஷ்னல் பாடி நல்லா கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணலாம். நம்மளோட எமோஷனல் பாடியில் இருக்கக்கூடிய பேச்சஸ், கோபம், எரிச்சல், மன்மம், படிவாங்கக்கூடிய தன்மை, இரிட்டேஷன், எல்லா விதமான பேச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம நம்ம கையாலேயே நம்ம நல்லா வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்போது அவங்க எனர்ஜி பாடி, அவங்க எமோஷ்னல் பாடியை அவங்க மட்டும் டச் பண்ணுங்கள். யாரோடதையும் நீங்கள் டச் பண்ணிடாதீங்க. ஸோ அதை நல்லா என்ன செஞ்சுக்கலாம்னா தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணலாம். பண்ணும்போது அப்படியே கருப்பு கலரில் அந்த நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாமே அப்படியே போகிற மாதிரியும் நம்மளோட எமோஷ்னல் பாடி நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் ஆஸ்ட்ரல் சிசர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணலாம். தேவையில்லாத பகுதிகளை அப்படியே கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ அந்த பகுதி நம்மளுக்கு பழையபடியும் புதுப்பிக்கிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய உலக சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அடுத்த ஃபால்ஸ்குள்ளே நம்ம போய் நிற்கிறோம். இப்போ நல்ல ஒரு வயலட் கலர் எனர்ஜி நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்மளுடைய மென்டல் பாடியை நம்ம நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஷன்ஸ், ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம்ஸ், ப்ளஸ் ஈகோ, ப்ளஸ் தேவையில்லாத ஜெல்லஸ், என்வியஸ்னஸ், அடிக்ஷன், ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கைகளால் நல்லா தேய்ச்சி நம்மளுடைய மென்டல் பாடியை நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணலாம். கருப்பு கலரில் எல்லா விதமான நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாமே போகிற மாதிரி நம்ம இப்போ அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம பழையபடியும் ஆஸ்ட்ரல் சிசர்ஸ் எடுக்கலாம். அதை வச்சு நம்ம தேவையில்லாத பகுதிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த இடம் பழையபடியும் புதுப்பிக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the
center which we call the human race, let the plan of love and light work out and let's seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. நம்ம அப்படியே அடுத்த ஃபால்ஸ்குள்ளே நம்ம போய் நிற்கிறோம். நல்ல கோல்டன் பிராணாவால் நிறைஞ்சு இருக்கு. ஸோ நம்மளுடைய இப்போ ஆறாம் முழுவதும் நல்ல கோல்டன் பிராணாவால் நல்ல நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவங்களுடைய ஆறாம் முழுவதும் நல்ல கோல்டன் பிராணாவால் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme Lord, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimadili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Mentor. Thank you for your priceless blessings for the deeper understanding of the session.